அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம். ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கடந்த வாரத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. வசனம் சொல்லுது, என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள். யாருடைய நாமத்தை? ஏசு கிறிஸ்துவுடைய நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள். அப்படி போன வாரம் ஒருத்தர் வந்தார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் பார்த்தீங்க? நீங்களும் எத்தனை பேர் பார்க்குறீங்க? இந்த யூடியூப்பில் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. அது செய்தியிலே என்னத்தை பார்க்குறீங்க? அது செய்தியிலே வந்துருச்சு. அப்படி செய்தியில் என்ன பார்க்குறீங்க, யூடியூப்பில் என்ன பார்க்குறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ட்ரம்ப் சொல்லுகிறார். ட்ரம்ப் யார்? அமெரிக்க அதிபர். சொல்கிறாரு, நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான். அவர் வானத்திலிருந்து அப்படியே இறங்கி வர்ற மாதிரி இயேசு கிறிஸ்து மூலம் ட்ரெஸ் அணிந்து கொண்டு வானத்திலேருந்து இறங்கி வர்றது போலவோ, ஒருத்தர் சோகம் கொடுத்தது போலவோ படம் போட்டிருக்கிறாங்க. நான் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறேன். இப்போ அவர் இயேசு கிறிஸ்துவா? அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இயேசு கிறிஸ்துவா? வசனம் சொல்றது, என் நாமத்தை தெரிந்து கொண்டு அநேகர் வருவார்கள், நீங்கள் நம்பாதிருங்கள். இது இந்த 2026ஆம் ஆண்டில் ரொம்ப அதிமுக்கியமான செய்தி. ஆகவே அநேகர் வருவாங்க. என்ன, நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க. அப்படி வர்றவங்களாம் யார் தெரியுமா? அந்தி கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துடைய ஆவி, அந்தி கிறிஸ்துக்கள். இதெல்லாம் வருகிற நாட்களில் அதிகமாய் சம்பவிக்கும், அதிகமாக நடக்கும். ஆகவே நீங்கள் யாரும் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஏனென்று சொன்னார், இயேசு கிறிஸ்து வரும் நாளை பிதா தவிர வேறு ஒருவரும் அறியார்கள். அவர் வரும் நாள் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வரும்பொழுது அவருக்கு பரிசுத்தமாய் ஆயத்தமாய் உண்மையாக இருக்கிறவர்களை மறுரூபமாக்கி கொண்டு அவர் எடுத்துக்கொள்வார். இது நடக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் தாமே இந்த காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்கு நன்றி. இந்த நாள் முழுக்கத்தாவே ஸ்தோத்திரம். எங்களை உங்கள் சமூகத்தில் கூட்டி சேர்த்து உங்களை பாட, உங்களை துதிக்க, உங்களை ஆராதிக்க, உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க உதவி செஞ்சுங்க. நன்றி. அதற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பேர் பெறாய் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒரு முக்கியமான செய்தியை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கீங்க. முக்கியமான ஆலோசனை எங்களுக்கு தந்திருக்கீங்க. குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களால் காத்துக்கொள்ளுங்க. அப்படி ஒருவேளை எங்களை சோதனைக்கு உட்படுத்தினால் அதை தாங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகம் எங்களை ஏளனமாக பார்க்கிறது. இந்த உலகம் எங்களை ஏளனமாக பேசுகிறது. இந்த உலக மக்கள் எங்களை ஆண்டவரே ஏதோ 3ஆம் தர குடிமக்களாக எங்களை பார்க்கிறது. எங்களை மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக பார்க்கிறது. ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அழியாத நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உலக பேச்சுகளிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை தப்புவித்து ஆண்டவரே பலன் தந்து எங்களை தொடர்ந்து உம்முடைய வழியிலே ஓடுவதற்கு, தொடர்ந்து உங்களை பிடித்து கொண்டு ஒரு ராஜ்யத்துக்கு நேராக ஓடவும், ஒரு ராஜ்யத்துக்கு வருகைக்கு ஆயத்தப்படவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொள்ள நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.